ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு எது பெட்டர் சாய்ஸ்? நேர ஒரு 0 brokerage அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஷேர்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட், ETF, இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாமா? 2 பக்கமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய பல பேர் இருக்காங்க. ஷேரில் மட்டும் நீ இன்வெஸ்ட் பண்ண, நீ எதுக்கு ETF மியூச்சுவல் ஃபண்ட் போகிற, நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள தான் நம்ம ஃபின்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீடியோ அவங்கள பற்றி இல்லை. இந்த வீடியோ அந்த ப்ராசஸ் எப்படி ரன் ஆகுது, அது எப்படி ஒரு இன்வெஸ்டருக்கு ப்ளஸ்ஸு கொடுக்குது, மைனஸ் கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான். அதே போல் மியூச்சுவல் ஃபண்டில் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் ஒரு இன்வெஸ்டரால் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்கிறது. இது ரெண்டையும் நம்ம பேசி முடிக்கும்போது உங்களுக்கு 2 சைடு இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் தெரியணும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய பர்சனாலிட்டிக்கு, டெம்பரமெண்ட்டுக்கு எது சரி அப்படின்னு முடிவு எடுக்கணும். உங்கள் ஃப்ரெண்டு பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நேரடியாக brokerage அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி பேசுவோம். brokerage அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் இல்லை. நொடி பொழுதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். 2வது, அது வழியாக இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நொடிக்கு நொடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ன வேணால் பண்ணலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக முழு சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது. பிரச்சனை ஃபஸ்ட்டு அந்த சுதந்திரம் தான். when you have too much freedom, என்ன நடக்கும் இன்வெஸ்டிங்கில் அப்படின்றது பல பேருக்கு தெரியாது. சொல்கிறேன், ரொம்ப ஃப்ரீடம் இருக்கும்போது செய்ய வேண்டியதுக்கு மேலே நம்ம டிரான்சாக்ட் பண்ணுவோம். அதிகமாக டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவோம். நிறைய வாங்கி வைப்போம். முடிவுகளை அடிக்கடி எடுப்போம், மாற்றிக்குவோம். உங்கள் போர்ட்ஃபோலியோ மாறிக்கிட்டே இருக்கும். போன மாதம் ஒரு கம்பெனி ட்ரேட் பண்ணியிருப்பீங்க, அதில் கொஞ்சம் பணம் பண்ணியிருப்பீங்க. அதை விற்றுட்டு அடுத்த மாதம், இந்த மாதம் இன்னொரு கம்பெனி வாங்குறீங்க, அதை அடுத்த மாதம் விற்றுட்டு இன்னொரு கம்பெனி வாங்குறீங்க. இப்படி பண்ணிக்கிட்டே போகும்போது ஏதோ ஒரு பாயிண்டில் மார்க்கெட் டேர்ன் ஆகுது. அப்போ நீங்கள் கடைசியாக ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் வச்சுருப்பீங்க. இந்த போர்ட்ஃபோலியோ மாற்றங்களை வேவ்ஸில் பண்ணும்போது என்ன நடக்குதுனாக்கா, முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்கள் போர்ட்ஃபோலியோ ரொம்ப தரம் பார்த்து வாங்கியிருப்பீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கியிருப்பீங்க தேர்வுகள்லாம். ஆனால் வெற்றி அடைந்த பிறகு புதிய தேர்வுகளை செய்ய வேண்டும் என்ற வேகம் உங்களுடைய மைண்டுக்குள்ளே வந்துடும். பணம் சும்மா இருக்குது, என்ன வாங்கிறதுன்ற படபடப்பு வந்துடும். அது வரும்போது உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய வேகம் அதிகரிக்கிறது. ஸோ யூ ஸ்டார்ட் மேக்கிங் ஃபாஸ்டர் டெசிஷன்ஸ், யூ ஸ்டார்ட் திங்கிங் ஃபாஸ்டர் அண்ட் யூ கன்க்ளூட் வெரி ஈஸிலி. ரொம்ப ஈஸியாக நீங்கள் முடிவுகள் எடுக்கிறீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் முடிவுகளை எடுக்கும்போது. ஆனால் அந்த முடிவுகளினுடைய தாக்கம் அப்புறம் தான் நமக்கு தெரியும். பல தருணங்களில் அந்த மாதிரி எடுக்கப்பட்ட முடிவுகள் அப்படி எடுக்கப்பட்டிருக்கக்கூடாது என்று உணர்வதற்குள் போர்ட்ஃபோலியோ பாதிக்கப்படும். 2018 என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்ல நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் ரொம்ப புல்லிஷாக டைரக்ட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. 19 வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு லாஸஸ் அதிகரிச்சிடுது. ஏன்னா ஹையர் வேல்யூவேஷனில் இந்த கம்பெனிஸை வேகமாக வாங்கினாங்க, இந்த கம்பெனிஸை மட்டும் வாங்கினாங்க, ஸ்டேபிள் கம்பெனிஸை வாங்கவே இல்லை, லார்ஜ் கேப்பை வாங்கவே இல்லை. போர்ட்ஃபோலியோவில் இருந்த பூரா ஸ்மால் கம்பெனிஸாக இருந்தது. ஸோ போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் அதிகரிச்சிருது. அதை உணராமல் அவங்க 2018 இந்த போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருந்தாங்க. 2018 மார்க்கெட் விழ ஆரம்பித்தப்போ அதை மாற்றலை, வெயிட் பண்ணாங்க. இந்த கம்பெனிஸ்லாம் இறங்கினதான் ஏறும்னு நினச்சாங்க, நடக்கலை. 2018 இந்த அனுபவத்தை யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அவங்க 2020 என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணாங்க. ஆனால் அவங்களோட பல மடங்கு புதிய முதலீட்டாளர்கள் 20 வந்து
இதே எக்ஸ்பீரியன்ஸை பண்ணி சக்சீட் ஆயிட்டாங்க. அப்போ என்னாச்சு, இவங்க அவங்கள பார்த்து நம்மளும் அவங்கள மாதிரி ஏதாவது செய்யணுன்ற ஒரு வேகத்தில் நிறைய முடிவுகள் எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணி வேகமாக முடிவு எடுத்தாக்கா என்ன ஆகும், போர்ட்ஃபோலியோ குவாலிட்டி ஸ்லோவாக இறங்கிக்கிட்டே வரும். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ குவாலிட்டி ஸ்லோவாக இறங்கிட்டே வருது. ஏன்னா அந்த பெரிய கம்பெனியில் லாபம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ. ஸோ எங்கே லாபம் பார்க்க முடியும்னா சின்ன கம்பெனி, ரிஸ்க் அதிகமாக இருக்கிற இடத்துல லாபம் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அதிக ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஸ்னாப் ஆகும்போது நிறைய ஸ்டாக்ஸ் 40 to 50% இறங்கிடும். நான் இதை பயமுறுத்துறது சொல்ல, இது எல்லா சைக்கிளையும் நடக்குது, நிச்சயமாக நடக்கும். அப்படி நடக்கும்போது அந்த இன்வெஸ்டர் ஈக்விட்டி மேலே உள்ள அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே இழந்துருவாங்க, வெறுத்து போயிடுவாங்க, போர்ட்ஃபோலியோ பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு அண்ணாண்ட போயிடுவாங்க. 2020க்கு முன்னாடி இப்படி பார்த்தவங்களுடைய எண்ணிக்கையை விட இன்னைக்கு 3 மடங்கு முதலீட்டாளர்கள் இருக்காங்க. ஸோ அந்த பாதிப்பு பல மடங்கு அதிகமாக இருக்குன்றதா என்னுடைய கணிப்பு. டைரக்ட் ஈக்விட்டியில் மார்க்கெட் இந்த மாதிரி ஏறும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸை ஸ்லோ பண்ணி கம்பெனிஸை இன்னும் பெட்டராக ஸ்டடி பண்ணி தேர்வுகளை ரொம்ப ரொம்ப பார்த்து எடுத்து சொந்த கன்விக்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணாலே சர்வை பண்ணுறது கஷ்டம். வாடகை அறிவில் இந்த மாதிரி வேகமாக முடிவுகளை எடுக்கும்போது அந்த ரிஸ்க் ரொம்பவே அதிகமாகிடுது. இதுதான் இன்னைக்கு டைரக்ட் ஈக்விட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை, சிக்கல், சவால். சரி, இதோட நிறுத்திக்கிட்டா பரவாயில்ல. இந்த டைரக்ட் ஈக்விட்டியில் பண்ற பணம் பத்தாதுன்னு சைட்ல ஒரு F&O அக்கௌண்ட்டும் அதே ஜீரோ புரோக்கரேஜ் இருக்கு, அங்க போய் ஆப்ஷன் ட்ரேடிங், அது எங்க போய் முடியுங்கிறது யாருக்குமே தெரியாது. பொதுவா அது ஒரு நல்ல இடத்துல முடியாது. இதுதான் என்னுடைய அனுபவம், இதுதான் நான் பார்த்தது. அனுபவம்னா உடனே உனக்கு பண்ண தெரியலங்கிறீங்க, எனக்கு பண்ண தெரியல நீங்கள் சொல்கிறத நான் நேரடியாக ஏற்றுக்கிட்டா கூட இதை பெருசாக பண்ண தெரியும்னு சொன்னவங்களும் ஒன்றும் விளங்கலை. பெரிய ஜீரோ புரோக்கரேஜ் நிறைய பேர் போடக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் உண்மை இல்லை. ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் வச்சுருக்கேன், அதனால் என்கிட்ட வா ஸ்க்ரீன்ஷாட்டை வெரிஃபை பண்ணிட்டு யாரை காப்பி பண்ணலான்னு நீ முடிவு பண்ணிக்கோன்னு. இது எப்படி இருக்குனாக்கா, இந்த விஷம் சர்டிஃபைடு விஷம் இல்லை, இந்த விஷம் சர்டிஃபைடு விஷம், டெஸ்ட் பண்ணி கொடுக்குறேன், இதை குடின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பட் இதையெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நம்புறதுக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதுதான் ரொம்பவே வருந்தத்தக்க ஒரு விஷயம். இன்னமும் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த ஜாப்ல நான் இருக்கேன், இந்த ஃபீல்டில் நான் இருக்கேன், எனக்கு ஒரு ஸ்டெடி இன்கம் இருக்கு, ஆனால் இந்த ஃபீல்டில் எனக்கு 5% தான் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன், அதனால் நான் சைடில் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணி என்னோட இன்கம்மை சப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடக்கக்கூடியதில்லை. நான் இதை பண்ணியிருந்தா யாரெல்லாம் என்னை வழி நடத்துனாங்களோ அவங்களாம் என்னை ஒரு கோமாளின்னு திட்டிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க இல்லை, அவங்க இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். இதெல்லாம் செய்யக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு எம்ப்ளாயிக்கு சரியான தோழன். நீங்கள் ஒரு டே ஜாப்ல இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு பெஸ்ட் கம்பேனியன் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஸ்பெகுலேஷன் இல்லை. ஆனாலும் சமீப சூழல் அப்படி ஒரு மாயை ஏற்படுத்தியிருக்கு. நம்பிக்கை, மிகைப்படுத்தப்பட்ட ஒரு நம்பிக்கை. அந்த மிகைப்படுத்தப்பட்ட நம்பிக்கையை குறை சொல்றவங்க கூட அதுக்கு மாற்றாக சொல்லக்கூடியது ஒரு தவறான வழிகாட்டுதல். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் டைரக்ட் ஈக்விட்டி இன்வெஸ்டிங் இருக்கு. எங்கெல்லாம் நீங்கள் போய் ஒரு ஜீரோ புரோக்கரேஜ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் இதுதான். இதில் லாஸ் வரும்போது பாருங்கள் என்ன ஆகுனாக்கா, மார்க்கெட் டக்குன்னு ரீசெட் ஆகிடும் கீழே. அப்போ என்ன ஆகுனாக்கா, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஓகே ரிகவர் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலான்னு நினைப்பாங்க. அது எவ்வளோ நாள் ஆகும், ஃபஸ்ட்டு 1 குவார்ட்டர்னுவா, 2 குவார்ட்டர்னுவா, 3 குவார்ட்டர்னுவா, 1 இயர்னுவா, 2 இயர்னுவா, அது எங்கே போய் முடியும்னு தெரியாது. 2018 ஃபாலுக்கு அப்புறம் கோவிட் இல்லைன்னா நிச்சயமாக இந்த ரிகவரி ரேலி இருந்திருக்காது, உறுதியாக நான் சொல்கிறேன். யூ ஹாவ் டு சேவ் யுவர் செல்ஃப் பிஃபோர் இட் இஸ் டூ லேட். உங்களை காப்பாற்றிக்க வேண்டிய பொறுப்பை நீங்கள் தான் எடுத்துக்கணும். நீங்கள் சக்சீட் ஆகக்கூடிய பொறுப்பை நீங்கள் இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து அவங்க கொடுக்குற ஐடியாலாம் பணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் காப்பாற்றிக்க வேண்டியது உங்கள் வேலை. இதுதான் டைரக்ட் ஈக்விட்டி இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. இந்த ஏரியாவில் தான் ஸ்மால் இன்வெஸ்டர், ரீட்டைல் இன்வெஸ்டர் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஏன்னா மார்க்கெட் கீழே போனோடனே வெயிட் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த வெயிட்லேருந்து விடிவு வருமா, ஐ டோன்ட் நோ. அந்த வெயிட் பண்ணதுக்கு எப்போ விடியல் வரும், ஐ டோன்ட் நோ. உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது.
ஸோ அந்த நேரம் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியேறினா தான் அதுதான் உங்களுக்கு விடியல். ஸோ டைரக்ட் ஈக்விட்டியில் பிரச்சனை என்னன்னாக்கா, when you start making loss, the recovery is going to take a long time. You don't know how to recover, you get stuck. After coming into investment, நீங்கள் ஸ்பெகுலேஷன் பண்ணீங்கன்னா அதில் பண்ணக்கூடிய லாஸ் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தையும் காலி பண்ணிடும். இன்வெஸ்ட்மெண்ட்டு போன நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸை விட்டுட்டு ஸ்பெகுலேஷனுக்கு போனீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்ததன் பயனே வீண். இதெல்லாம் இன்றைக்கி டைரக்ட் ஈக்விட்டி பண்ணக்கூடிய முதலீட்டாளர்களுடைய லைஃப்பில் உறுதியாக நடக்குது. இது நிற்கணும். சரி சார், நீங்கள் ரொம்ப பெசிமிஸ்டிக்காக நெகட்டிவாக சொல்கிறீங்க, இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்? எனக்கு சேவிங் இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன வழி இருக்குது? அந்த வழியில் மாத்திரம் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ரெண்டை பற்றியும் நம்ம பேசுவோம் அடுத்த வீடியோவில். இந்த மாதிரி பேசி நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ணி நமக்கு எது சூட்டபுள்ங்கிறத முடிவு பண்ணி அதிலிருந்து ஒரு வெற்றி பயணத்தை அமைத்துக் கொள்வதுதான் உங்களுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பில் நானும் ஒரு சிறு பங்கை ஆற்றுகிறேன். அது என்னென்னா, உங்களை திங்க் பண்ண வைக்கணும். அந்த திங்க் பண்ணக்கூடிய ஒரு முதலீட்டு பயணத்தை இணைந்து உருவாக்கி பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.